ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரகந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம், சிவன் தில்லையம்பலம். ஸ்ரீநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் பைரவம் சித்தோகம் வடுகத்ரயம் பதயுகம் தூதீக்கிரமம் மண்டலம் வீராண்யஷ்டி நவகம் வீராவளி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜசகிதம் வந்தே குருர்மண்டலம். நமஸ்துப்யம் பிரணவார்த்தாஜ அவதூத மகாமுனே நித்யமங்கல தாத்ரேஷே சிஷ்யசந்தோஷ தாஜனே. இன்றைய தினம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் பிறந்தாலே அநேக இடங்கள்ல ஸ்ரீ பரமேஸ்வரனுக்கு ரொம்ப விசேஷமான தினம் சோமவாரம். சோமவாரம் அப்படின்னாலே திங்கட்கிழமை அப்படின்னு அர்த்தம். அதுல வரக்கூடிய 4 வாரங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரொம்ப விசேஷமான தினம். கார்த்திகை சோமவாரம்னு பேரு. இந்த கார்த்திகை சோமவாரத்துல பரமேஸ்வரனை வழிபட்டோமே ஆனால் நமக்கு நல்ல பாபங்கள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடைகிறது. இதுல 1008 சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்ட பலனானது நமக்கு கிடைக்கிறது. அதனால இந்த கார்த்திகை சோமவாரம்னு சொல்லக்கூடிய தினத்துல பரமேஸ்வரனை வழிபட்டமையானால் பாபங்கள் நிவர்த்தி அடைகிறது. அதுல நம்ம சங்காபிஷேகங்கள் அநேக இடங்கள்ல சங்காபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கும். அந்த சங்காபிஷேகங்கள் எல்லா சிவாலயங்கள்லையுமே நடக்கும். சின்ன கோவில்ல இருந்து பெரிய கோவில் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நடக்கும். அதுல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை ஒவ்வொரு தினங்களும் காலையில நமக்கு பரமேஸ்வரனுக்கு சங்காபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கும். அதுல அந்த சங்காபிஷேகத்துல விசேஷமான எல்லா தீர்த்தங்கள் அநேக தீர்த்தங்கள் இந்த சங்குல ஆவாகனம் செய்விக்கப்பட்டு ருத்ர பாராயணம் ருத்ர ஹோமங்கள். ருத்ர ஹோமத்துலதான் எனக்கு எல்லாமே கொடு சுவாமி, நல்ல நிம்மதியை கொடு, நல்ல தூக்கத்தை கொடு, மன நிம்மதியை கொடு, சந்தோஷத்தை கொடு, இதெல்லாம் இந்த ருத்ர ஹோமத்துல வர்றது. அப்போ இந்த ருத்ர ஹோமத்தை ருத்ர பாராயணத்தை பண்றதுனால நல்ல ஸ்ரேயஸ் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா சுவாமிக்கு விசேஷமாக என்ன சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு கேட்டா வில்வ இலை. திருத்தலம் திரிகுணாகாரம் திருதே திருதாஜிதம் திருஜென்ம பாப சம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம். 3 ஜென்மத்துல செய்த பாபங்கள் ஒரு வில்வ இலைய பரமேஸ்வரனுடைய தலையில வச்சோம்னா நிவர்த்தி அடைகிறது. அதனால ஏகபில்வம் சிவார்ப்பணம். அப்படி இந்த எல்லோருமே கார்த்திகை சோமவாரத்துல கலந்துண்டு ஒரு வில்வ இலையனாச்சு பரமேஸ்வரனுடைய சிரசுல வச்சோம்னா நம்மளுடைய பாபங்கள் திருஜென்மத்துல செய்த பாபங்கள் நிவர்த்தி அடைகிறது. கோடி கன்யாதானம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு கன்யாதானம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப விசேஷம். இதுல ஒரு வில்வ இலைய பரமேஸ்வரன் சிரசுல வச்சோம்னா கோடி குழந்தைகளை தானம் கன்யாதானம் கொடுத்த பலனானது நமக்கு கிடைக்கிறது. அதனால எல்லாருமே சகலவிதமான பாபங்கள் நிவர்த்தி அடைஞ்சு தீர்காயுஷோட நல்ல ஸ்ரேயஸை அடையணும். சகலவிதமான வியாதிகள் நிவர்த்தி அடைகிறது. அதனால ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய கார்த்திகை சோமவாரத்துல எங்கெங்கெல்லாம் சங்காபிஷேகம் நடக்கிறதோ அந்த சங்க தீர்த்தத்தை நம்ம பிராசனம் குடிச்சோம்னா நமக்கு வியாதிகள் நிவர்த்தி அடைகிறது, பாபங்கள் நிவர்த்தி அடைகிறது, சரீர ஆரோக்கியம் கிடைக்கிறது. இப்படி பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைச்சு லோகங்கள் நல்ல சுபிக்ஷம் அடையணும், எல்லா குடும்பத்திலையும் நல்ல சுபிக்ஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு சத்குருநாத் மகராஜ் கி ஜெய்.